நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதுவரைக்கும் அவர் நமக்கு கொடுத்தது ஒரு பிரிவு. இதுக்கு அடுத்து வரக்கூடியது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. இது தேவனை நோக்கி தேவனுக்குரியவைகளை குறித்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷனுக்குரியவைகளை குறித்து பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புது, ஆண்டவருடைய நாமம் எப்படி பரிசுத்தமாகும்? ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமா இருக்கா இல்லையா? எஸ், இருக்கு. ஆனா இது எதுக்கு இப்படி நாம ஜெபிக்கணும்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டவருடைய நாமத்தை இப்படி ஜெபிச்சுட்டா பரிசுத்தமாயிருமா? சரி, ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமா இல்லையா? ஒரு விஷயம் பரிசுத்தமா இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஜெபிக்கலாம். ஐயோ ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன செய்வதாக? பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொன்னா இது என்ன ஒன்றும் புரியல. ஆண்டவரே, உங்க நாமம் ஏதாவது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதா? இல்லை இதுல எனக்கு ஏதாவது பங்கு இருக்கா? ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு யாருக்கிட்ட ஜெபிக்கிறோம்? ஆண்டவர்கிட்டே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன செய்வதாக? பரிசுத்தப்படுவதாக. இதுக்கு அர்த்தம் என்ன? அது எதுக்கு அவர்கிட்ட ஜெபிக்கணும்? நம்மள செஞ்சுட்டு போகணும்? இல்லை எங்களை ஏதாவது செய்ய வைங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறோமா? ஆண்டவரே, உங்களால எங்களுடைய நாமம் என்ன செய்து விடக்கூடாது? தூசிக்கப்பட்டு ஆமா, எங்களால உங்களுடைய நாமம் என்ன பண்ணிடக்கூடாது? தூசிக்கப்பட்டு விடக்கூடாது. பிரதர் சொன்னதுதான் இன்னைக்கு நல்லா இருக்கு பிரதர். அப்படிதான் எல்லா சபையும் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா அது அல்ல உண்மை. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீதியாய் செய்கிறார். அதை நாம அங்கீகரிக்கிறோம். நானே தவறு செய்து விடலாம், என்னுடைய குடும்பங்கள் தவறு செய்யலாம், அதுல கூட உங்க நாமம் பரிசுத்தப்படணும்னா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நீதியாய் நியாயம் தீர்த்தாலும் சரி, அதை நான் என்ன செய்கிறேன்? அங்கீகரிக்கிறேன். தேவன் தன்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். எப்படின்னு கேட்டா நீதி செய்கிறார். நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, என்னை அநியாயமா தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஜெபங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் தண்டிக்காதீங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு? என்ன அநியாயமா தண்டிச்சிடாதீங்க ஆண்டவர். அப்ப ஆண்டவர் தண்டிக்கிறது உனக்கு அநியாயமாயா? நீங்க உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளை. இப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்திற்கு தேவன் ஒரு சின்ன ஒரு சிச்சையை கொண்டு வந்து விட்டார். அதை எப்படி நீங்க பாப்பீங்க? யோபுடைய வாழ்க்கையில் அவர் எதுவுமே செய்யல. அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கிறது. இப்ப இதை எப்படி பாக்குறீங்க? ஆண்டவர் தவறு செய்து விட்டாரா? கண்ணை மூடிட்டு நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? இல்லை என்று சொல்லி விடுகிறோம். ஏனென்றால் அவர் யோபுவாய் இருக்கிறதுனால. அவரே சாலமோனாக இருந்தால் எப்படிரா இது நடந்துச்சு, ஐயோ குய்யோ முறைன்னு என்ன பண்ணிட்டு இருப்போம்? கத்திக்கிட்டு இருப்போம் அல்லவா? உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இந்த மாதிரி பின்னணியோடு வாசிக்கும் பொழுதுதான் அந்த வசனங்கள் நமக்கு புரிய வருகிறது. சங்கீதம் 51ல 3-4 வசனங்களை வாசிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எதுக்கு இந்த வசனம் இப்படி இருக்கு? 4வது வசனத்தை பாருங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பிச்சேன்னு சொல்லிட்டு, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்க வேண்டும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும். ஆக இதை நான் அறிக்கையிடுகிறேன். என்னன்னா, தாவீதினுடைய இருதயத்துல மிகப்பெரிய குற்ற உணர்வு. ஏன் குற்ற உணர்வுனா, இவ்வளோ பெரிய பாவத்தை செய்து, இவ்வளோ உண்மையா கர்த்தருக்காக வாழ்ந்து ஒரு ராஜ்யத்தையே கட்டி காப்பாத்தி வழி நடத்திட்டு வந்த ஒரு நபர் இவ்வளோ பெரிய பாவத்துல விழுந்து, அந்த பாவம் கற்பம் தரித்து ஒரு குமாரனாக தனக்கு முன்னாடி இருக்கு. ஆனாலும் இவருக்கு அறிக்கை செய்ய என்ன இல்லை? மனது வல்ல உணர்வே இல்லை. சாதாரண மனிதர்களுக்கு வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு கர்த்தருடைய தாசனுக்கு இவ்வளவு பெரிய தப்பு எப்படி இது தெரியாம போச்சு? அவ்வளவு அசால்ட்டா இருக்கிறார். அவர் அசட்டைத்தனமாக இருக்கிறார். இதுக்காக தேவன் என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டி இருந்தது? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு கதை சொல்லி எல்லாவற்றையும் விளக்கப்படுத்தி அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறார்? உணர்வடைகிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி உணர்வடைவது அப்படிங்கிறது அது உண்மையிலே வேதனையான ஒண்ணு. நீங்க உண்மையிலே கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா ஏன் இது உங்களுக்கு தெரியலன்னு நான் கேட்கிறேன். ஏன் நம்மளால உணர முடியல? எவ்வளவு பெரிய பாவம் அது!
விபச்சாரம் அடங்கி இருக்கிறது, பொய் புரட்டு அடங்கி இருக்கிறது, அதுல தந்திரமான ஏமாற்றுத்தனம் அடங்கி இருக்கிறது, கொலை அடங்கி இருக்கு. யார் கொலை செய்யப்பட்டிருக்கிறா? அந்த ராஜ்யத்திற்காக தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை விட்டு ராஜாவுக்காக உயிரையே கொடுக்க துணிந்த ஒரு நபர், அந்த நபரையே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த ராஜ்யத்திற்காக நான் போராடுவேன், இந்த ராஜாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன் சொன்ன ஒரு நபரை கொன்ற அந்த தாவீதுக்கு ஏன் இந்த உணர்வு வரவில்லை? இப்ப தாவீது என்ன மனசுல நினைக்கிறாருன்னா, இப்ப நான் அறிக்கை செய்யறேன் பாருங்க, இதுக்கு பேர் உண்மையிலே பாவ அறிக்கையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தேவன் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, சொல்லி உணர்த்திட்டாரு. இதுக்கப்புறம் நான் பாவ அறிக்கை செய்யறேனா, இது என்னது? தன்னை அருவருக்கிறார். ஆனாலும் ஏன் ஆண்டவரே நான் அறிக்கை செய்யறேன் தெரியுமா? இந்த வசனத்துக்காக தான். இப்ப இவர் சொல்லுகிறாரு பாருங்க, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் என்ன பண்றேன், இதை அறிக்கை செய்யறேன். யாரும் உங்களை எதிர்த்து என்ன பண்ணிடக்கூடாது, கேள்வி கேட்டு விடக்கூடாது. தாவீது எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் நீங்க என்ன இந்த அளவுக்கு உணர்த்தி வித்ததுக்கு அப்புறம் இந்த பாவ மன்னிப்பு செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, என்னை அருவருக்கிறேன், ஆனாலும் நான் இப்ப பாவரிக்கை செய்யறேன். ஏன் தெரியுமா? உங்களுடைய பரிசுத்தம் விளங்க, உங்களுடைய நாமம் மகிமைப்பட, நீர் பேசும்போது உங்களுடைய உண்மை விளங்க. இது கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டம்தான். தேவன் தன்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள தாவீது அனுமதிக்கிறார். என்ன நீங்க கொன்னு போட்டாலும் கூட நோ ப்ராப்ளம் தான் சொல்லியிருப்பாரு. உங்களுடைய நீதி தான் விளங்கணும், உங்களுடைய பரிசுத்தம் தான் விளங்கணும். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை தான் அங்கு பயன்படுத்துகிறார். ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன செய்வதாக, பரிசுத்தப்படுவதாக. எப்படி தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டுகிறார் என்று சொன்னால், அவர் நீதியாய் நியாயந்திருப்பதின் மூலமாக தன்னுடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டுகிறார். எந்த மனிதனையும் தேவனால் மன்னிக்க முடியும். ஆனாலும் கூட தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவருடைய சமூகத்திலே அவர் கொடுத்து, அவரை அடித்து, அவரை கொலை செய்து நீதியை வழங்குகிறார். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் என்ன செய்கிறார், நிலைநாட்டுகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறேனா, அல்லது சொல்லுகிறேனா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எனக்கு ஏதாவது ஒரு நஷ்டமோ ஏதாவது வந்தா கூட நான் என்ன எண்ணுவேன் என்று சொன்னால், இந்த நஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை விட மோசமாய் நான் நடந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நஷ்டம் இல்லை, இதை விட பெரிய நஷ்டம் வந்தாலும் கூட தேவன் எல்லாவற்றையும் நீதியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்த அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உம்முடைய நாமம் என்ன செய்வதாக, பரிசுத்தப்படுவதாக. இது வெறும் நாம ஏதோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவதை பத்தி பேசல. அவர் நீதியாய் நியாயந்தீர்ப்பதற்கு நான் முழுமையாய் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதை பற்றி பேசுகிறது. சில சமயம் நம்ம சென்டிமெண்டலா யோசிப்போம். ஒரு சகோதரன் இடத்துல கேட்டார், பிரதர் என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாளைக்கு நான் எப்படி பரலோகத்துல சந்தோஷமா இருப்பேன்னு கேட்டார். இதுக்கு என்ன பதிலுங்க? ஆமா, பரலோகம் சந்தோஷப்படக்கூடிய இடம் தான். ஆனா கூடையே வளர்ந்து ஆசாசியாய் வளர்த்த பிள்ளைகள் இப்ப எங்க இருக்கிறாங்க? நரகத்தில் இருக்கிறார்களே. பரலோகத்துல நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? உங்க அம்மா அப்பா திடீர்னு நரகத்துல இருக்கிறாங்க, நீங்க பரலோகத்துல பேச்சுக்கு சொல்றீங்க. இல்ல பார்த்தா கரெக்டா தான் சொல்றீங்க. பிள்ளைகள் சில சமயம் இருக்கலாமா, இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்மளுடைய பிள்ளைகள் ஒருவேளை நரகத்துக்கு போய் நான் பரலோகத்திற்கு இல்ல ஏதாவது உல்டாவா மாறி ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது நான் எப்படி பரலோகத்துல சந்தோஷமா இருக்க முடியும் என்று ஒருவர் கேட்பது நியாயமான ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம் நீங்க யோசிக்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து வந்துருச்சு பாத்தீங்களா? தேவனுடைய பார்வை கொண்டு நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய அந்த நீதியை நான் என்ன செய்வேன், அக்செப்ட் பண்ணிக்குவேன். வேண்டா வெறுப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறது வேறு. ஆனால் உண்மையிலே எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம அவருடைய நீதிக்காக சந்தோஷப்படுவோம். இது இப்ப கொஞ்சம் யோசிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அன்றைக்கு இதற்காக என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாம் அவரோடு கூட உலகத்தை என்ன செய்வோம், நியாயந்தீர்க்கிற வசனம் இருக்கா இல்லையா? நாம் அதை எப்படி பார்த்துக்கிறோம்னா, நியாயந்தீர்க்கிறோம் சொன்னா அப்படி நின்று, ஏய் நீ என்ன, நீ என்ன சட்டிக்குள்ள கடை, நீ என்ன பண்ற, நீ கொஞ்சமா பாவம் பண்ணி இருக்கிற, அதனால என்ன தவா, இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன் போல் இருக்கு அப்படின்னு நாங்க நின்றுட்டு கரெக்ட் அப்படியே எடுத்துக்கலாம். திடீர்னு உங்க பையன் நின்றுட்டான், என்ன பண்ணுவீங்க? என்ன சட்டியா, என்ன தவாவா, என்ன பண்ணுவீங்க? ஐயோ குய்யோ முறையோன்னு அழுவீங்க. இல்ல, அவரோடு கூட நியாயம் தீர்ப்போம் என்பது இதை குறித்து பேசல. நாம அன்றைக்கு தேவ சுபாவத்துல தான் இருப்போம்.
இவர்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செய்தவர்கள் நீதியாய் அவர்களுக்கு என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பு கிடைக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு இருப்போம். ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்? பரிசுத்தப்படுத்த விரும்புகிறோம். நம்மை விட அவர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் அதை காக்கிறார், அவர் நீதியாய் நடப்பார். யாருக்கு எது சரியோ அவர் அதை செய்வார். அத அன்னைக்கு போய்கிட்டு நாம சொல்லுகிறது இல்ல, இன்னைக்கே சொல்லணுங்கிறேன் நான். எல்லாம் மறுரூபமாய் அங்க போய் நின்னுகிட்டு பார்ப்பதல்ல, இன்றைக்கே அந்த பார்வை கொண்டு பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த கடமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை கற்றுத்தருகிறார். தேவன் எதை செய்தாலும் நீதியாய் செய்வார். அதற்கு நம்மை முதலாவது ஒப்பு கொடுக்கிறோமா? அதுதான் அந்த முதல் வரி நமக்கு காண்பிக்கிறது. உம்முடைய நாமம் எப்பொழுதும் என்ன செய்வதாக? பரிசுத்தப்படுவதாக.